மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு வேர்கிட்ட மட்டும் இதை போட்டுறவே கூடாது. வேர்கிட்ட போட்டிங்கன்னா செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும். என்ன ஸ்பூனால் போடுறேன்ட்டு கையால் போட்டுருக்குன்னு பாருங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி வந்து ஸ்பூனால் தான் போட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த மண்ணோட கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. அடுத்து அந்த துளிர் எடுத்து ஒரு 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த துளிர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டோட வந்திருக்கும். எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரோஸ் செடிக்கான ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் முடியாது, ஓகேங்களா? என்னால் வந்து உரம் ரெடி பண்ண முடியாது. நான் வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி செடி வந்து பூ பூக்கணும் வீட்டில் வந்து வச்சதுக்கப்புறமும். அது வந்து அதிகமாக செலவு பண்ணாத, மேக்ஸிமம் வந்து ஒரு 20 செடி வைக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 40 ரூபா வரைக்குமே செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த உரத்தை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு வாரத்திலே கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது நான் டிஏபி சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க. டிஏபி இல்லை, இதுக்கு வந்து டிஏபிக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இதை வைக்கிறதுனால பூவுமே நல்லா பூக்க ஆரம்பிக்கும், துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நர்சரியிலேருந்து ரோஸ் செடி வாங்குறீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து இந்த உரம் வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான். அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து இந்த உரத்தை வந்து போடணும், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் இத்தனை ரொம்ப ரொம்பன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றி அந்த வேர்கிட்ட போட்டிங்கன்னா செடி வந்து காய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதனால தான் சொன்னேன். அதேமாரி அளவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் வந்து கார்டன் வந்து செடி வாங்கிட்டு வரீங்க, அந்த இடத்துல எந்த அளவுக்கு பூ பெருசாக பூத்து அதிகமாக பூத்து இருக்குதோ, அது போலவே நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நட்டதுக்கப்புறமும் பூக்கணும்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஒரு உரம் போதும். ஏன்னா அதிகமாக வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வீட்டில் ரெடி பண்ணுற உரம் மாதிரி தான் எல்லாமே போட்டிருப்போம். இந்த உரம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ண தேவையில்லை. ரெடி பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த உரம். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து டிஏபியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே அதே போல் தான். அதாவது அதுலேயுமே வந்து அளவு இருக்குது. அளவுக்கு மேலே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து செடி வந்து கருகிடும், சரிங்களா? இதை யூஸ் பண்ண பார்த்து நல்லா வந்து பூவுமே நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடும். எங்கே வாங்கணுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உரம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை என்ன உரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற பூ பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் எடுத்துகிட்டு வந்து நட்டதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து எடுத்த பூ. ஆனால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஆனால் அந்த உரம் கொடுக்கல. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற உரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது தான். சப்போஸ் உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணணுன்னா சேனலை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டுக்கான உரம் வந்து ரெடி பண்ணி போட்டிருப்போம். ஓகே, இப்போ வந்து அது என்ன உரம்னு கேட்டிங்கன்னா ரோஸ் மிக்ஸ். அதாவது பேரே ரோஸ் மிக்ஸ் தான். இது வந்து நம்ம பொதுவாக கார்டனில் கேட்டாலே, நீங்கள் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்கன்னு பார்த்து கார்டனில் வந்து இதுக்கான உரம் என்னென்னு கேட்டாங்கனாலே இந்த உரம் தான் சொல்லுவாங்க. இதோட பேரே பார்த்தீங்கன்னா ரோஸ் மிக்ஸு தான், சரிங்களா? நீங்கள் கார்டனில் வந்து நான் ரோஸ் செடி வந்து அதிகமாக பூ பூக்கணுன்னாலே மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு உரத்தை தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 45 ரூபா வரைக்கும் வரும், சரிங்களா? இது வந்து ஒரு 20 செடிக்கு மேலே நீங்கள் மாதத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டின்ட்டு 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற அளவும் நான் சொல்கிறேன், அளவு தான் ரொம்ப முக்கியம். உடனே வந்து கீழே வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லா நர்சரிலையுமே கிடைக்கும். ரோஸ் மிக்ஸுன்னு கேட்டாலே எல்லா நர்சரிலையுமே தருவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா செடிக்கும் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 2லேருந்து 3 செடிக்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் உரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இது வந்து சும்மா டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வாங்கலாமா, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்காக மட்டும். இது வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரு செடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம், அதிகபட்சம் வந்து 3/4 டீஸ்பூன் போடலாம், சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் போடலான்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு வேர்கிட்ட மட்டும் இதை போட்டுறவே கூடாது. வேர்கிட்ட போட்டிங்கன்னா செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும். என்ன ஸ்பூனால் போடுறேன்ட்டு கையால் போட்டுருக்குன்னு பாருங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி வந்து ஸ்பூனால் தான் போட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த மண்ணோட கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க, சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ட்ரைன் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் டிஏபி இல்லை வேறு உரம் போட்டால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அதேமாரியே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த ஸ்பூன் வந்து அளவு காட்டும், ஸ்பூனால் வந்து எந்த அளவுக்கு எடுத்து போடணுன்றது இதிலே மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன அந்த 2 விஷயமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அளவு, இன்னொன்று எந்த இடத்துல போடணுன்றது, அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போடணுன்றது. இந்த அளவுக்கு எடுத்து
அந்த செடியை சுற்றி நீங்கள் போட்டுடலாம். செடியை சுற்றி போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த கிளறின மண்ணை திரும்ப வந்து மூடி விட்டுருங்க. அந்த உரம் வந்து மூடுற அளவுக்கு வச்சு மூடி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ நான் போகிறது வந்து ஃபுல்லாக வந்து மழையில் நேற்று தான் மழை பெஞ்சதுனால இப்போ நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தண்ணி ஊற்றிருப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த ஒரு உரம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றாத விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து செத்துரும். அதே போல் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் வந்து இது எதுக்குமே இப்போ வைக்கிற எந்த ஒரு செடிக்குமே வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னா அந்த மண்ணை உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஈரமாக இருக்குதுன்னுட்டு. அதனால் தண்ணி ஊற்றுறதுமே அந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த உரத்தை யூஸ் பண்ண பார்த்து அந்த மண்ணோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது உரத்தை வந்து வேர்கிட்ட போடக்கூடாது. இது நான் போடுறேன் பார்த்தீங்களா, சுற்றி மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த ஒரு 3 செடிக்கு மட்டும் போட்டு விடுறேன். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள். ஓரளவுக்கு துளிர் வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது நான் வந்து வீட்டில் உரம் ரெடி பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இந்த உரம் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டே தரும். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். சரிங்களா? எந்தெந்த செடிக்கு கொடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் வந்து பூ பூக்கிற எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். ஆனால் காய்கறி செடி, பழச்செடி இதுக்கு வந்து நீங்கள் எதுக்குமே இதை வந்து கொடுக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இல்லை. பூச்செடின்றதுனால நான் பூச்செடிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன். இதுவுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃப்ளவர் பூஸ்டருன்ட்டு இருக்கும். சரிங்களா? இன்னொரு கீழே வந்து மென்ஷன் ஆகிருந்து ஃப்ளவர் பூஸ்டர்னு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து பூ பூக்கிற செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். நீங்கள் ரோஸ் செடி, மல்லி செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த காய்கறி செடிக்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அது தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்கிறது ஏற்கனவே நம்ம கொடுக்குற உரத்தினால பூ இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டதை சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுக்கிறது வந்து இது வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எடுத்தது. அந்த கட் பண்ணி பூ பூத்ததை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் வருது உங்களுக்கு வந்து. ஆனால் பூ பூக்க பார்த்து உங்களுக்கு பூ நல்லாவே பெருசாகவே வரும். அதனால் துளிர் எடுக்கலை அப்படின்னு பார்த்து இந்த உரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த துளிர் எடுத்து ஒரு 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த துளிர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டோடு வந்திருக்கும். எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிஏபி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது வருதோ அதே அளவுக்கு இதுலேயும் வரும். ஆனால் இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆர்கானிக் உரம் கிடையாது. கண்டிப்பாக இது கெமிக்கல் தான். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரி நீங்கள் ஆர்கானிக் உரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம சேனலில் வந்து அதுக்கான ஆர்கானிக் உரத்துக்கான நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங்காக தான். அதாவது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியாத உரம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாதவங்களுக்கு மட்டும்தான் உரத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் வந்து இதை காய்கறி செடிக்கலாம், அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான் காய்கறி செடி, பழச்செடிக்கு இது எதுக்குமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. பூச்செடிக்கு யூஸ் பண்ணுறதோட விட்டுருங்க. சரிங்களா? இதோட க்ரோத்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வீட்டில் ரெடி பண்ணுற உரத்தை வச்சு வளர்ந்தது. இது சப்போஸ் இந்த மாதிரி உரம் உங்களுக்கு ரெடி பண்ணணும், இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள்.